KPL Center சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அதாவது PE ரேஷியோ அப்படிங்கிற ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பராமீட்டர் ஃபார் ஆக்சுவலி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணால் இந்த ஒரு பராமீட்டர் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பராமீட்டரை வச்சு வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய புதிய வீடியோக்கள் நான் போகிற இதுக்கப்புறம் உள்ள புதிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதை தவிர நம்மளுடைய சேனலை நீங்கள் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் ஜாயின் பண்ணால் KPL சென்டர் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு KPL சென்டரில் டைரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். PE ரேஷியோ, ஓகே, PE ரேஷியோ அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது அதனுடைய அக்ரானிங் தான் வந்து PE ரேஷியோன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்துட்டு ஒரு ஷேர் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸை வந்து ஏர்னிங் பர் ஷேரால் டிவைட் பண்ணால் அதுதான் PE ரேஷியோ. ஓகே, ஸோ PE ரேஷியோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைண்டுக்கு அவ்வளோ ரீச் ஆகுது. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னா ப்ரைஸ், ஸ்டாக் ப்ரைஸ், ஏர்னிங் ரேஷியோ, ஏர்னிங் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர். ஓகே, ஒரு ஷேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறது. சரி, ஓகே, இப்போ மார்க்கெட் ஸ்டாக் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 100 அப்படின்னு எடுத்துங்க. அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஏர்னிங் பர் ஷேர் இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் இங்கே கொடுக்குறேன், ஐ பட்டனை கிளிக் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துங்க. இருந்தாலும் இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஏர்னிங் பர் ஷேர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த வருஷம் அந்த கம்பெனி, ஓகே, அது காலாண்டாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அந்த வருஷம் வந்துட்டு எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ மொத்த இன்கம் டிவைடட் பை எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, இதை போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்குள்ளே அந்த ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, சப்போஸ் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அதேமாதிரி எடுத்துப்போம். ஒரு 100 ரூபா வந்து இன்கம் வந்துச்சு. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாக் வந்து 10 ஷேர் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் அப்படின்னா 100 டிவைடட் பை 10 அப்படின்னா 10 வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் ஏர்னிங் பர் ஷேர். ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 ருபீஸ், ஏர்னிங் பர் ஷேர் 10. ஸோ ஆக்சுவலி ஏர்னிங் பர் PE ரேஷியோ வந்துட்டு 10. ஓகே, ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா 100 டிவைடட் பை 10 வந்து PE ரேஷியோ 10. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ என்ன வந்து இதனுடைய இந்த PE ரேஷியோ 10 அப்படின்னா என்ன மீனிங் உங்களுக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்துட்டு அந்த ஏர்னிங்ஸ் எவ்வளவு, அதாவது அது வந்து ஏர்ன் பண்ண போகிறது ஒன்லி 10 ருபீஸ். ஓகே, அதாவது பர் ஆனம் வந்து 10 ருபீஸ் வச்சுங்க அந்த ஸ்டாக்கு. அப்போ அந்த 10 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 ருபீஸில் எத்தனை 1 ருபி இருக்குது, 10 1 ருபி இருக்குது. அப்போ 1 ருபி ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம 10 ருபீஸ் கொடுக்குறோம். ஓகே, அதாவது வந்து அதில் 1 ருபி ஆஃப் ஏர்னிங், எவ்ரி 1 ருபி ஆஃப் ஏர்னிங்க்கு நம்ம எவ்வளோ பே பண்ணால் 10 ருபீஸ். அதுதான் வந்து இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ PE ரேஷியோங்கிறது தெளிவாக சொல்கிறது. ஓகே, இதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கம்பெனி வித் லாஸஸ், அதாவது நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் 10ன்னு பார்த்தோம். அப்படின்னா மொத்த இன்கம்மு அதை எவ்வளோ வந்து கம்பெனி ஜென்ரேட் பண்ணியிருக்கு நெட் இன்கம்மு, அதை வந்து நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ இன்கமே ஜென்ரேட் பண்ணல அப்படின்னா அது நெகட்டிவ் இன்கம் அப்படின்னா லாஸ். ஓகே, ஜென்ரேட் பண்ணல அப்படின்னா லாஸை புக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் வந்தால் அதுக்கு வந்து PE ரேஷியோ இருக்கா அப்படின்னா கிடையாது, அது நாட் அப்ளிகபிள்னு சொல்லுவாங்க, அதுக்கு PE ரேஷியோ கிடையாது. அப்போ தெளிவாக வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கம்பெனி வந்து லாஸ் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அது பேர் வந்து நெகட்டிவ் PE இல்லை வந்து நாட் அப்ளிகபிள். ஓகே, இந்த PE வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னால் 1 ருபி ஏர்ன் பண்ணுறதுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே, அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து வேறு எப்படிமா இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ PE ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துலலாம் அந்த மாடு வாங்க போவாங்க. ஓகே, அந்த மாடு வாங்க போகும்போது சில கேள்விலாம் கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஸோ இப்போ மாட்டினுடைய விலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 50,000 எடுத்துப்போம். ஓகே, அப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 50,000 இந்த மாடை சொல்கிறியே, அப்போ இந்த மாடு எவ்வளோ பால் கறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மாட்டை வைக்கிறவர் மார்னிங் வந்து 5 லிட்டர் கறக்கும், ஈவினிங் வந்து 3 லிட்டர் கறக்கும். அப்போ வந்து மார்க்கெட் விலை வந்து 40 ரூபா ஒரு லிட்டரு. அப்போ 5 + 3 8. ஸோ 8 × 40 320, 320 × 30 பார்த்தா கிட்டத்தட்ட 9,000 10,000 நம்ம ரவுண்ட் ஆஃப் வச்சுக்கோம். ஸோ அப்போ 10,000 ரூபா வந்துட்டு நான் வந்து இதுலேருந்து ஏர்ன் பண்ணேன். இந்த மாடை நான் வாங்கினா 10,000 ஏர்ன் பண்ணேன். அப்போ 50,000 கொடுத்துனா 5 மாதத்தில் இந்த ஏர்னிங் அந்த இது வந்துடும். ஓகே, இதே இதை வந்துட்டு நீங்கள் ஏர்னிங் பர் ஷேருக்கு வரும்போது ஓகே இப்போ வந்துட்டு
உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் வந்துட்டு அதே இதை வந்து இன்னொரு மாடு வாங்க போகிறோம். அப்போ அந்த இப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரியும். இன்னொரு மாடு வாங்க போகிறோம், அதே 50,000 எடுத்துப்போம். ஆனால் அதை வந்து கேட்குறாங்க இது எவ்வளோ வந்து பால் கறக்கும் அப்படின்னு கேட்டால் அது வந்து என்ன சொல்கிறாங்க, 4 லிட்டரு, காலைல 2 லிட்டரு, சாயந்தரம் 2 லிட்டரு, 4 லிட்டரு தான் கறக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அப்போ அந்த 10,000 வந்து பர் மந்த்துக்கு வந்துச்சு இல்லையா, இங்கே 5,000 வருது. 5,000 வந்துட்டு இன்ட்டு அது 50,000 டிவைடட் பை 5,000 போது 10 வருது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மாடு ஓவர் வேல்யூடு, அதை வந்துட்டு வாங்குறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்டர்பிரிட்டேஷன் வரும். இன்டர்பிரிட்டேஷன் வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை பிஇ, ஒரு ஸ்டாக்கு வந்துட்டு பிஇ ரேஷியோ, அதாவது வந்துட்டு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா மீனிங் என்ன அப்படின்னா எல்லாரும் அதை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, எல்லாரும் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அந்த கம்பெனியுடைய க்ரோத் ஃபியூச்சர் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது மீனிங் ஒன்று. ஓகே, ஒரு இன்டர்பிரிட்டேஷன், அதாவது புல்லிஷ் ஆன் த ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்துட்டுன்னா அது ஓவர் ப்ரைஸ்டு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், ஏர்னிங்ஸ் ஃபிக்ஸடாக இருக்குது, அந்த ஏர்னிங் பர் ஷேர் ஃபிக்ஸடாக இருக்குது, ஆனால் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் ஏறிட்டே போகுது. ஓகே, அப்போ என்ன ஆகும், இப்போ நம்ம அங்கே 100ன்னு பார்த்தோம், 10 வந்து ஏர்னிங் ஷேர் பர் ஷேர்னு பார்த்தோம். இப்போ 100ங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து ஏறிட்டே போதுச்சு, 150, 200 ஆகிட்டு. அப்போ என்ன ஆகுது, இப்போ ஏர்னிங் இது வந்துட்டு பிஇ ரேஷியோ வந்து 20 ஆகுது, 10ங்கிற இடத்துல 20 ஆகுது. அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுது ஓவர் வேல்யூடு. சரி, இப்படி இருக்கும்போது ஓவர் வேல்யூடு இருக்கும்போது இதை எதோட கம்பேர் பண்ணுறது, எப்படி வந்துட்டு இது வந்து சில நேரத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தா பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கிறது சான்ஸ் இருக்குது சில செக்டரில். அதை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த இன்டர்பிரிட்டேஷன் லோ பிஇ ரேஷியோ. ஓகே, லோ பிஇ ரேஷியோனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது எப்போ லோ பிஇ ரேஷியோ ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏர்னிங் பர் ஷேர் 10ன்னு பார்த்தோம். ஓகே, அந்த மார்க்கெட் ப்ரைஸ் குறைஞ்சிட்டே போதுன்னு வச்சுக்கோ. பண்ணணும் 100ங்கிற இடத்துல வந்துட்டு 10 வந்து ஏர்னிங் பர் ஷேர் இருக்கும்போது 10ன்னு வந்துச்சு நம்மளுக்கு பிஇ ரேஷியோ. அதே 90 ஆகுது, 80 ஆகுது, 9, 8 அப்படின்னு குறைஞ்சிட்டே போகுது. அப்போ வெரி கிளியரான விஷயம், அந்த ஸ்டாக்கை யாரும் வச்சுக்க விரும்பலை, அது வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, அது ஒன்று. இல்லைன்னா அது வந்து நாட் டூ புல்லிஷ். ஓகே, அது புல்லிஷ் இல்லை, அதனால் மேலே போகவே இல்லை அப்படிங்கிறது மீனிங். அதாவது வந்துட்டு அண்டர் வேல்யூடு இல்லை வந்து நாட் டூ புல்லிஷ். ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்துட்டு இந்த பிஇ ரேஷியோலேருந்து பார்க்கலாம். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், இந்த பிஇ ரேஷியோலேருந்து இந்த ஸ்டாக்னுடைய வேல்யூஷன் ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து நம்ம அந்த மாடு வாங்க போகும்போது அந்த கதை என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும் அப்படிங்கும்போது 8 லிட்டரு. ஓகே, அது எதை வச்சு சொல்கிறாங்க, இது வரைக்கும் கறந்தது, இன்றைக்கும் கறந்துகிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த கேள்வி எப்படி கேட்பான், இது வரைக்கும் கறந்துச்சுப்பா, எத்தனை வருஷமாக கறந்துச்சு, 3 வருஷம், அடுத்த வருஷம் கறக்குமா, இன்னும் குறைஞ்சிச்சுன்னா அவங்க 50,000 போட்டு வாங்கிட்டு போகிறேன். சப்போஸ் 8 லிட்டருங்கிறது 6 லிட்டர் ஆச்சு, எனக்கு லாஸ் இல்லை அப்படிமா. ஏன்னா மாட்டில் எடுக்க போகிறது வந்து பால் மட்டும் தான் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு லாஸ் இல்லை அப்படின்பா. ஓகே, ஸோ அதனால் இந்த பிஇ ரேஷியோ பேசும்போது இந்த இபிஎஸ்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, பாஸ்ட்டில் வந்து இந்த கம்பெனி எவ்வளோ வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுச்சு அதை வச்சு கால்குலேட் பண்ணோம். ஓகே, அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த கம்பெனி பாஸ்ட்டில் என்னது பண்ணுங்கிறது எனக்கு தேவையில்லை, ஃபியூச்சர் என்ன பண்ணு சொல்லு அப்படிம்பாங்க. ஸோ இது எப்படி தெரியும் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தா, சில அனலைஸ்ட் வந்து இந்த செக்டர், இந்த இண்டஸ்ட்ரி, ஓகே, இல்லை இந்த கம்பெனி கிராஜுவலாக ஒவ்வொரு வருஷம் 20% ஏறும். ஏன்னா மார்க்கெட்டினுடைய இன்ஃப்ளேஷன் ஏறுது, அதாவது ப்ரைஸ் ஏறுது. ஓகே, மற்ற விஷயங்கள் வந்துட்டு க்ரோத் இருக்குது, சில செக்டர் க்ரோத் இருக்குது. அப்படிங்கும்போது கிராஜுவலாக 20%, 25% வரும் அப்படின்ட்டு. இப்போ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த பிஇ ரேஷியோவில் வந்து 2 டைப் இருக்குது. ஓகே, ஸோ 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து என்னென்னா ட்ரைலிங் பிஇ அப்படின்னா ட்ரைலிங் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இன்னொன்று வந்துட்டு ஃபார்வர்ட் பிஇ, ஃபார்வர்ட் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. அது என்ன ட்ரைலிங் பிஇ அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் 12 மாதத்தை கனெக்ட் பண்ணி எடுத்தால் அது ட்ரைலிங் பிஇ. ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பிஇங்கிறது ஃபியூச்சரில் எவ்வளோ ஏர்னிங் வரும் அப்படிங்கிறத வச்சு எடுத்தால் அது வந்து ஃபார்வர்ட் பிஇ. ஸோ இந்த ஃபார்வர்ட் பிஇ அப்படிங்கிறது எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, யாரை வச்சு பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோட்டக் மஹிந்திரா வந்துட்டு இந்த வாரம் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே சில அனலைஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோத்திலால் வந்து போட்டுருந்தாங்க, இது மாதிரி வந்து அதில் வந்து இவங்க வருஷம் 20% வந்துட்டு ப்ராஃபிட் கொடுப்பாங்க, அதே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்களா, இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ஃபார்வர்ட் பிஇ. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணும்போது 2 பிஇ இருக்கும். ஒன்று டிடிஎம் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஆனுவல் சொல்லுவாங்க. அந்த டிடிஎம்ங்கிறது ட்ரைலிங் 12 months. ஓகே, ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ட்ரைலிங் 12 months. இது வந்து முடிஞ்சு போன கதை, அதாவது வந்து இது வரைக்கும் கொடுத்தது. ஆனால் இந்த ஃபார்வர்ட் பிங்கிறது இதுக்கப்புறம் கொடுக்க போகுது. ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைலிங் பிஇ ரேஷியோ வில் சேஞ்ச் ஆஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஏ கம்பெனி ஸ்டாக் மூவ்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து ட்ரைலிங் பின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பின்னு இருக்குது. ஸோ இதில் எது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபார்வர்ட் பிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. காரணம் என்ன, ட்ரைலிங் பிங்கிறது பாசிட்டிவ் உள்ளது, ஃபார்வர்ட் பிங்கிறது இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஏர்ன் பண்ணுறது, அதை வச்சு தான் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சரி, அப்போ ஃபார்வர்ட் பி ரேஷியோ ட்ரைலிங் பி ரேஷியோட கம்மியாக இருந்தால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்னிங் பர் ஷேர் வந்துட்டு 10 நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு கம்பெனி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஷேர் வந்து
ரூபாய் ஏர்ன் பண்ணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து இன்றைக்கி நான் ரூபாய் வாங்க போகிறேன் அப்படிங்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும்போது 15ன்னு ஆகும்போது கண்டிப்பாக வந்து அந்த பி ரேஷியோ குறைய போகுது. அப்போ ஃபார்வர்ட் பி ரேஷியோ வந்துட்டு ட்ரைலிங் பி ரேஷியோட குறையும் போது அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். காரணம் என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் என்னோட ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போதுக்கு இந்த ரேட்டு கொடுக்கலாம். ஆனால் அந்த ரூபாய் ஏர்னிங் பர் ஷேருங்கிறது ஃபியூச்சர் ரூபாய் 8 ஆக போகுதுன்னா அப்போ வந்து வாங்கல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை தவிர நாம் வந்து கடைசி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மார்க்கெட்டினுடைய குட் PE ரேஷியோ அப்படின்னு கேட்டால் 20 to 25 தான் குட் PE ரேஷியோ. ஓகே, திருப்பி சொல்கிறேன். குட் PE ரேஷியோ, நல்ல PE ரேஷியோனா என்ன நம்பர்னு கேட்டால் 20 to 25 டைம்ஸ் தான் நல்ல PE ரேஷியோ. ஓகே, ஸோ அப்படி பார்க்க போனால் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் FMCG செக்டர்லாம் கிட்டத்தட்ட 40க்கு மேலே தான் PE ரேஷியோ இருக்கும். அப்போ வந்து இதை வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்போ அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரி PEங்கிறது அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அதாவது வந்துட்டு இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து நான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸ்டாக் போட்டேன். அப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் போடும்போது ஸோ 2 டேட்டா உங்களுக்கு காட்டுறேன், அதாவது வந்து புரியறதுக்காக. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ. இப்போது இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவருங்கிறது FMCG கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். இந்த லக்ஸ் சோப்பு, பேஸ்ட் இது மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற முக்கால்வாசி ப்ராடக்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனோட PE ரேஷியோ அதாவது வந்துட்டு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 62.86. ஓகே, இது இந்த செக்டரில் ஆவரேஜாக இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 53 வந்து இந்த செக்டரில் இருக்குது. நம்ம மார்க்கெட் வந்து குட் PE ரேஷியோன்னு என்ன சொன்னோம், அப்போ 20 to 25 சொன்னோம். அப்போ இது டபுள் இருக்குது. அப்போனா வந்து இது வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடா அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து குட் PE ரேஷியோ 20-25 இருந்தாலும் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அப்போ இண்டஸ்ட்ரி PE ரேஷியோட இது கிட்டத்தட்ட ஒரு 10 நம்பர் அதிகமாக இருக்குது. இதை தவிர அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனோட பியர்ஸும் கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணும்போது நான் மார்க்கெட் மோஜோ வெப்சைட் எடுத்திருக்கேன். பியர்ஸ் கம்பேர் பண்ணால் இதனோட பியர்ஸ் யாராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு நெஸ்லே, பிரிட்டானியா இந்தியா, டாபர் இந்தியா, அதுக்கப்புறம் மேரிகோ, பிடிலைட், இவங்கெல்லாம் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இவங்கெல்லாம் பியர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், PE வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே PE ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 61.56. அதே வந்து நம்ம என்ன சொன்னோம் ஆவரேஜாக 53 இருக்குது அப்படிங்கும்போது அப்போது அடுத்து வந்து பார்த்தா பிரிட்டானியா எடுத்தால் 63. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து பிஎஸ் அதாவது காம்படிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் 61 சிட்ஸ் ஓகே அப்படின்னா வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கலாம். ஓகே, அதே டயத்தில் இப்போ சிலது வந்து PE ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து யோசிக்கணும். ஏன்னா வந்துட்டு நல்ல கம்பெனி வந்து 61-63 இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அப்போ அதனோட குவாலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HULனுடைய ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் பிரிட்டானியானோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டுறேன். குவாலிட்டி எக்ஸலண்ட், அதே மாதிரி பிரிட்டானியா எக்ஸலண்ட். ஓகே, PE ரேஷியோ வந்து இதுக்கு கம்மியாக இருந்துச்சு. எது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டாபர் கம்மியாக இருந்துச்சு. அதனோட குவாலிட்டி ரேஷியோ பார்த்தா குட். ஓகே, ஸோ குட்டுக்கு எக்ஸலன்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். எக்ஸலன்ஸ் வந்து அல்டிமேட்டு, குட் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ். அப்படிங்கும்போது அப்போ அதை ஏன் வந்து PE ரேஷியோ கம்மியாக இருக்குன்னா அதனோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அதனோட ஸ்டாக்னோட குவாலிட்டி அப்படின்னா கன்சிஸ்டன்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதனால குவாலிட்டி குறைஞ்சிருக்கும். இல்லை வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூ ஏதாவது வந்திருக்கும், அதனால குவாலிட்டி குறைஞ்சிருக்கும். ஸோ இதனால் ஸோ எதுக்கு வந்து அவ்வளோ பே பண்ணுறாங்க அந்த ஸ்டாக்குக்கு வந்து ஏன் அவ்வளோ PE ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறத அந்த இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது தெரியும். அதை தவிர அவங்களோட பியர்ஸை பார்க்கும்போது தெரியும். அது ஏன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சில காரணங்களும் இருக்கும், அது தெரியும். ஓகே, ஸோ அப்போ எது வந்துட்டு உண்மையான இதுனா குறைஞ்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தா ஆவரேஜாக எல்லாம் எப்போ குறையும் அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக கரெக்ஷன் ஆகும்போது மட்டும்தான் குறையும். ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் இந்த PEங்கிறத டிசைட் பண்ணோம். ஸோ வி வில் கோ பேக் டு அவர் ஸ்லைடு. ஸோ இதில் கீ டேக்அவேஸ் அப்படின்னா நம்ம ஓவராலாக பார்த்ததில் PE ரேஷியோ ஹை PE ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆன்டிசிபேட்டிங் த க்ரோத் இன் த கம்பெனி, அதாவது ஃபியூச்சரில் அதிகமாக க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதனால தான் PE ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நல்ல PE ரேஷியோ அப்படின்னு எடுத்துகிட்டா 20 to 25 டைம்ஸ் இது வந்து நல்ல PE ரேஷியோ. அதை தவிர கம்பெனி விச் இஸ் லாஸிங் த மணி they will not be having the PE ratio, negative PE ratio, அது வந்து not applicable. இதை தவிர 2 PE ratio இருக்கு. ஒன்று வந்து ட்ரைலிங் PE ratio, அது TTM சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு ஆனுவல் PE ratio, that is forward PE ratio. அது வந்துட்டு இதில் வந்து இந்த ட்ரைலிங் ஃபார்வர்டில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா ஃபார்வர்ட் PE ratio, அதாவது வந்து இந்த கம்பெனி ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணும் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க தகவல் உங்களோட ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பொழுதும் போல கொடுங்க. Thank you very much for watching the video.